Hello students, this is Blessan. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து 23/9/2022 ஓட ஹிந்துவோட 3 important நியூஸ் என்னன்னு பார்க்க போறோம். சோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்போஸ் இந்த வீடியோல ஏதாச்சும் நான் வந்து இம்பார்ட்டன்ட்டான விஷயத்தை கவர் பண்ணாட்டி அதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹிந்துவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து EWS quota claims to be for the poorest of poor but denies most deprived அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு அப்சர்வேஷனை வந்து நம்மளோட 103rd அமெண்ட்மெண்ட் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 103rd அமெண்ட்மெண்ட் மூலமாக கான்ஸ்டியூஷன் 103rd அமெண்ட்மெண்ட் மூலமாக எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனாக ரிசர்வேஷன்ஸ் வந்து வேலைகள்லையோ அப்படி இல்லாட்டி படிப்புலையோ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து கான்ஸ்டியூஷனலி வேலிடாக இல்லையா அப்படிங்கிற கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இதில் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் காஸ்ட் இவங்களையும் புவர் இருக்காங்க, அவங்கள ஏன் நீங்கள் வந்து இந்த EWS கோட்டாலாம் வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளோட சென்டரோட லாயர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் இதில் நாங்கள் கொடுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்குமெண்ட்டில் இம்பார்ட்டண்ட்டான 3 பாயிண்ட்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இட் இக்னோர்ஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40% ஆஃப் த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து 40% of the scheduled tribes வந்து they are suffering from poverty. அப்படி இருக்கும்போது 7.5% தான் நீங்கள் வந்து நார்மலாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்கீங்க, ஏன் அவங்கள வந்து எக்கனாமிக் அண்ட் பேக்வர்ட்னஸில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட். அப்புறம் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அ ஃப்ளூயிட் கான்செப்ட், அது வந்து ரொம்ப ஒரு ஃப்ளூயிடாக இருக்கும். இன்றைக்கி ஒருத்தன் ஏழையாக இருப்பான், நாளைக்கு அவன் பணக்காரன் ஆகலாம். ஸோ அப்படி ஃப்ளூயிடாக இருக்க போகும்போது எதுக்கு வந்து அந்த பேசிஸ் ஆஃப் எக்கனாமி, அதாவது அந்த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸில் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ரிசர்வேஷன் தர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படின்னு ஒரு டாக்ட்ரின் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கான்ஸ்டியூஷனில் எதை வேணாலும் அமெண்ட் பண்ணியிருக்கலாம், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனை திருத்தி அமைச்சிக்கலாம், இல்லை மாற்றிக்கலாம், இல்லை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை வந்து மாற்ற முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம், ஃபெடரல் கேரக்டர், அப்படி இல்லாட்டி வந்து ரைட் டு லைஃப், இந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேஷவ் நந்தா பாரதின்னு ஒரு கேஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேஷவ் நந்தா பாரதி கேஸில் வந்து சொல்லியிருந்ததை வச்சு இந்த எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து மீறுதா இல்லையா அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நேஷனல் லெவலில் ஹிந்துவில் வந்து இன்றைக்கி முக்கியமான டாபிக் அப்படின்னு நான் பார்த்தேன்னா EWS கோட்டாவோட டிஸ்கஷன் இது வந்து போய்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ். இன்டர்நேஷ்னலில் வந்து கிர்கிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட். இப்போ வந்து சோவியத் யூனியன் உடஞ்சப்போ நிறையா தெரியும், நிறையா வந்து அந்த சோவியத் யூனியன் பிரேக்கப் ஆன டயத்தில் வந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து இந்த பார்டர் இஷ்யூனால சஃபர் ஆனாங்க. ஸோ நீங்கள் பிரேக்கப் ஆஃப் சோவியத் யூனியன் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நிறையா இமேஜஸ் எல்லாம் வரும். ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து பிரேக்கப் ஆனாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரஷ்யா, எஸ்டோனியா, பெலாரஸ், அர்மேனியா, டர்மிஸ்தான், கிர்கிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான், the 14 and 15 இந்த கண்ட்ரிஸ், இந்த 14 and 15 இந்த கண்ட்ரிஸ்க்கு இடையில் பார்டர் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. இதனால் நிறைய பேர் பார்டரில் இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து த ஹிந்து அனலைஸ் பண்ணியிருக்கு. ஹிந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் நல்லா இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணால் ஒரு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ வாட் ஆர் த ரீசன் பிஹைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன 3 ரீசன்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் வாட்டர் ஷேரிங்கில் இஷ்யூ போய்கிட்டு இருக்குது, அப்புறம் பார்டர் இஷ்யூஸ் அப்படிங்கிற இந்த 2 இஷ்யூ வந்து ரொம்ப போய்கிட்டு இருக்குது. இதனால் நிறைய பேர் பார்டரில் இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து ஹிந்து அனலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ ப்ளஸ் அதே நேரத்தில் பிரேக்கப் ஆஃப் சோவியத் யூனியன் மூலம், அது சோவியத் யூனியன் பிரேக்கப் ஆனதுலேருந்து வந்த நாடுகளில் இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ருப்பியோட ஸ்லைடு. ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட டாலர் மதிப்புக்கு வந்து இப்போ 80 rupees ஆயிடுச்சு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ், ஆர்பிஐயாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இங்கிலாண்டோட சென்ட்ரல் பேங்காக இருக்கட்டும், ஜப்பானோட சென்ட்ரல் பேங்க், எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து தே ஆர் இன்க்ரீஸ் இன் தேர்
ரேட் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் கூட்டுறாங்க. ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கூட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. இன்ஃப்ளேஷனா என்னன்னு தெரியும். இன்ஃப்ளேஷனா இட்ஸ் அ ஜென்ரல் ரைஸ் இன் ப்ரைஸஸ். ஏன் ரைஸ் இன் ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் பிகாஸ் வந்து தட் இஸ் அ ஹியூஜ் சர்க்குலேஷன் ஆஃப் மணி. அதாவது மார்க்கெட்லேயும் மக்கள் கையிலேயும் நிறையா அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நிறையா வாங்குவாங்க. அதனால் வந்து அந்த பொருட்களோட விலை அதிகமாகுது. அப்படிங்கிறதுனால எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸும் சென்ட்ரல் பேங்க்ஸும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா வந்து மக்கள் கையில் இருக்கிற பணம் கம்மியாகும், லோன்ஸ் எல்லாம் வந்து காஸ்ட்லியர் ஆகும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து ஏன் வந்து இந்தியாவோட ருப்பி வந்து யூஎஸ் டாலர்ஸ் அகேன்ஸ்டாக வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஏன் வந்து வீக் ஆகிட்டே போகுதுங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒன்று வந்து யூஎஸ் ஃபெட்டுங்கிறது வந்து இந்தியாவோட ஈக்குவலன்ட் டு ஆர்பிஐ. அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் யுக்ரைன் அண்ட் ரஷ்யா வார், அப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன், இது எல்லாமே சேர்ந்து வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதான் 3 இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்றைக்கி ஹிந்துவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் சொல்ல மறந்துருந்தேன், இது நீங்கள் இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 டாப்பிக்குமே லிங்க் வந்து ஐ கிவ் இன் த டிஸ்கிரிப்ஷன். அந்த லிங்க்கை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ.